இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வரும். ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ண கடாய் இது. இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இண்டக்ஷன்லேயே வேகும், ஈவனாக வேகும். இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது வந்து மினி பணியார மாதிரி எப்போனா அந்த பேன் கேக்கில் இந்த மாதிரி செய்வாங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து 9 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 1.25 கிலோ ரைஸு 1.25 கிலோ மட்டன் போட்டு தாராளமாக செய்யலாம் நீங்கள். இது வந்து ட்ரை பேலே ஃப்ரை பேனு 12 சென்டிமீட்டர். ஜஸ்ட் ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 தோசை கனமாக ஊற்றப்போ மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் அதில் நைஸாக மெல்லிஸாக போடுங்க, சூப்பராக வந்துடும். வாஷ் பண்ணிட்டா மட்டும் தொடச்சிட்டு எண்ணெய் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டு துருப்பிடிக்காம. தம்பி வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கடையை பத்தி சொல்லிருங்கப்பா. இப்போ நம்ம கடை லொகேஷன் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. அம்மன் சன்னதி மதுரையில தான் இருக்கு நம்ம கடை. இப்போ வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே காமிச்சிருக்கோம். இப்போ புதுசா லேட்டஸ்டா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்கோ அதை நான் ஒன்னொன்னா டீடைல்ஸா சொல்றேன். சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் என்னப்பா பார்க்க போறோம்? இப்போ பாத்தீங்கன்னா ட்ரை பிளேலே டீப் கடாய் வந்திருக்கு. அது சைஸஸ் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்லேருந்து 32 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு. நீங்க வித் லிட்டு வித்தவுட் லிட்டு ரெண்டுமே நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து 20 சென்டிமீட்டர் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 rupees வரும். இது மூடி இல்லாம பார்த்தீங்கன்னா 830 வரும் உங்களுக்கு. இது அதுல 22. இது நீங்களே டீப் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. 22ஓட ரேட் பார்த்தீங்கன்னா 1200 rupees வரும். லிட்டோட லிட் இல்லாம பாத்தீங்கன்னா 940 வரும். எவ்வளவு தூரம் டீப் இருக்குன்னு பாருங்க. இது வந்து அதுல 24 இருக்கு. 24ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1390 வரும். மூடி இல்லாமனா 1100 வரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ப்ளை தான். ஃபுல்லாவே ட்ரை ப்ளை தான். சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. ஃபுல்லாவே ட்ரை ப்ளை தான் வரும். இது அதுல 26. லிட்டோட வந்து 1500 உங்களுக்கு. 1200. லிட் இல்லாம 1180 வரும். இது அதுல 28. 28ஓட ரேட் பாத்தீங்கன்னா லிட்டோட 1700 வரும். லிட் இல்லாம 1320 வரும். நல்ல பெருசா இருக்கு. ஆமா. இது 30 சென்டிமீட்டர். இது 30 சென்டிமீட்டர் நீங்களே பார்க்கலாம், ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து லிட்டோட பாத்தீங்கன்னா 1950 வரும். லிட் இல்லாம பாத்தீங்கன்னா 1500 வரும். இது 32. இது இருக்குல்ல லார்ஜ் சைஸ். கொஞ்சம் நல்லா ஜாயின்ட் ஃபேமிலியா பெருசா இருக்கிறவங்கன்னா இது வந்து நல்லா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் பிடிக்கும் உங்களுக்கு. 32ஓட ரேட் பாத்தீங்கன்னா 2180 வரும். நான் லிட் இல்லாம பாத்தீங்கன்னா 1650 வருது. இந்த லிட்டுமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே 304 ஸ்டீல்ல 18/10 3 mm திக்னஸ் இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலயுமே சப்போர்ட் ஆகும். ஷிப்பிங்லாம் எப்படிப்பா? தாராளமா ஷிப்பிங் பண்ணலாம் மேடம். ஒரு பீஸா இருந்தா கூட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுவோம். நீங்க எதா இருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, கொரியர் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ட்ரை பிளேல இந்த பிரியாணி போட்டு வந்திருக்கு. பேன் டைப் பிரியாணி போட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 20 சென்டிமீட்டர்ல இருந்து 32 வரைக்கும் இருக்கு ஸ்டாக்கு. இது வந்து கொஞ்சம் உயரம் கம்மியா போட்டிருப்போம். இந்த பிரியாணி இதெல்லாம் கிண்ட போது உங்களுக்கு ரைஸ் உடையாம இருக்கும். அதனால இந்த உயரம் கம்மியா இப்போ போட்டிருக்கோம். இது வந்து 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா 1200 வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. 3 லிட்டர். இது அதுல 22. இது 1390 வரும். இதோட லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் பிடிக்கும். இது அதுல 24. இது வந்து ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1580 வரும். லிட்டோட தான் வரும் இதுக்கு. இது 26. இதோட லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1770. இது
இது வந்து 28 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1920 வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு. 7 லிட்டர் பிடிக்கும். 1920 இது 920. இது அதுலேயே 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வரும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. 8 லிட்டர். நீங்கள் ஒரு பிரியாணினா ஒரு 1 கிலோ ரைஸ் 1 கிலோ மட்டன் போட்டு தாராளமாக சரியா செய்யலாம். இருக்கும். இது அதுலேயே 32 சென்டிமீட்டர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ் வரும். இது வந்து 9 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 1.25 கிலோ ரைஸ் 1.25 கிலோ மட்டன் போட்டு தாராளமாக செய்யலாம். பாட்டம் நல்லா கனமா இருக்கும். இப்போ ஆமா, இது வந்து நார்மல் சாண்ட்விச் மாட்டு கிடையாது. ஃபுல்லாவே ட்ரை பிளே. இந்த எண்ட்ல இருந்து இது எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே ட்ரை பிளே தான். 304 ஸ்டீல்ல 18 பார் 10. அடி பிடிக்காது. நல்லா இருக்கும். நீங்களே தூக்கி பார்க்கலாம் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. 2.25 ல இருந்து 3 கிலோ வெயிட் வரும். 3 கிலோ வெயிட். அதனால அடி பிடிக்காது. ஏதோ இண்டக்ஷன்ல எல்லாம் வச்சுக்கலாம். ஆமா, இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலயுமே சப்போர்ட் ஆகும். பாத்தீங்கன்னா ட்ரை பிளேல இந்த மினியேச்சர் ஐட்டம் வந்திருக்கு. ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க. மினியேச்சர் சூப்பரா இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். நீங்க சின்னதா தாளிச்சுக்க அந்த மைக்ரோ ஓவன்ல அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டஸ்லா சொல்லுவோம். இது வந்து 12 சென்டிமீட்டர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 ருபீஸ் வரும். இதுல 14 சென்டிமீட்டர் 380 வரும். அதுல ஹேண்டில் வச்ச கடாய். இது அதே 12 சென்டிமீட்டர்னா 380 வரும். இது 14 சென்டிமீட்டர் 470. இது இது வந்து ட்ரை பிளேல ஃப்ரை பேன் 12 சென்டிமீட்டர். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 340 வரும். இது அதே மாதிரி ஃபுல்லாகவே ட்ரை பிளே தான். இது 14 சென்டிமீட்டர் 420 வரும். இது அதில் 16 சென்டிமீட்டர் 470 வரும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் ஹீட் ஏறக்கூடாது. இந்த ஃபைபர் ஹேண்டில் போட்டிருப்போம். கைப்பிடியில் ஹீட் ஏறாது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நியூ ப்ராடக்ட் இந்த கிரில் பேனு, இந்த பணியார பேனு, இந்த ஸ்கில்லட் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. நான் ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிரில் பேன் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வரும். உட்டன் ஹேண்டலோட இருக்கும். ஃபினிஷிங் ஒன்றுனா அப்படி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மிஷின் மேடு எல்லாமே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 வரும். இதுவும் இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகிக்கிறோம். நீங்கள் இந்த ஹேண்டில் வேணாட்டி கூட கழட்டி கூட நீங்கள் இந்த மைக்ரோ ஓவன் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. இது அதில் ஹேண்டில் வச்ச கிரில் பேன். இது 7.5 இன்ச்சஸ் இருக்கும். 550 வரும் உங்களுக்கு. இது அதாவது டபுள் சைடு ஹேண்டில் கிரில் பேன். இது 8 இன்ச்சஸ் வரும். 480. இது வந்து மினி பணியார மாதிரி. எப்படின்னா அந்த பேன் கேக்ல இந்த மாதிரி செய்வாங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 வரும். பின்னாடி மாடல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இண்டக்ஷன்ல வைக்கிற மாதிரி இந்த ரிங்கு கொடுத்துருப்பாங்க. இது உட்டன் ஹேண்டிலோட வரும். 850. இது 6 இன்ச்சஸ் மினி ஸ்கில்லெட்டு உட்டன் ஹேண்டிலோட 390. இது 8 அடுக்கா பேன் மாதிரி தாளிப்பு கரண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 வரும். இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும். இதில் ஒரு பீஸ்னாலும் எங்கேனாலும் கொரியர் அனுப்பிடுவீங்கப்பா? ஏதாச்சும் ஒரு பீஸ் ஆனாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிடலாம். எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது வந்து 8 இன்ச் டீப் கடாய். இந்த உள்ள இந்த ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசன் பண்ணியிருப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660 வரும். 8 இன்ச்சஸ். இது வந்து இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகிக்கிறோம். இது அதிலே 10 இன்ச் 860. இது அதே மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசன் பண்ணாதான். நீங்களே ப்ராடக்ட்டை பார்க்கலாம் எந்த அளவு உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குன்னு சொல்லி. ரெடி டு யூஸ் தான். ஜஸ்ட் ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவர்சபிள் கிரில் பேனு. இது வந்து 12 இன்ச் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 வரும். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது 10 இன்ச்சில் இந்த ஓக் கடை. இது புதுசாக வந்திருக்கு. இது 650 தான் வரும். இந்த மாடலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இது வந்து உங்களுக்கு கீழே வந்து இந்த டீப் இருக்காது. ஓரளவு ஷாலோவாக இருக்கும். இந்த ஃப்ரை பண்ண இது பண்ண உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா எப்பயே உள்ள நார்மலாக பழைய மாடல் தான். சில பேர் ஹேண்டில் வச்ச கேஸ்டன் தவா நிறைய கேட்குறாங்க. அது உங்களுக்கு டிஸ்பிளே அது ஒன்றா காட்டணும் தெரியல. அதான் இப்போ டிஸ்பிளே வச்சு உங்கள் டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸ்டன் தான் இப்போ காட்டுறது. இது வந்து 7 இன்ச்சஸ் வரும். நீ இது ஒரு ஆம்லெட் ஒரு ஊத்தப்போ ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 430 வரும். இது எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணது தான் உங்களுக்கு. 7 இன்ச்சஸ். இது அதில் 10 இன்ச்சஸ். இதே அதே மாதிரி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வரும். இது அதில் 10 இன்ச்சஸ். இது அதே ப்ரைஸ் தான் 600 தான். அது ஜஸ்ட் ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு 2-3 தோசை ஊத்தப்ப மாதிரி போடுங்க. அடுத்து நைஸாக போடுங்க. நல்லா வந்துடும் உங்களுக்கு.
ப்ராசஸ் பண்ணலாம் தேவையில்லை, எல்லாமே நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம். இது அதிலே 11.5 இன்ச்சஸ் வரும். இதெல்லாம் கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு, நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது 3.5 kgs இருக்கும் வெயிட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 வரும் உங்களுக்கு. சூப்பர். 3.5 kg. ஆமாம். இது அதில் 10.5 இன்ச்சஸ் இருக்கும். இது அதே மாதிரி கேஸ்டன் தோசை தவா தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வரும். இது அதிலே 11.5 இன்ச்சஸ். அதை கட்டியில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பேர் வெயிட் கம்மியாக கேட்பாங்க, அதனால அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 720 வரும் உங்களுக்கு. இது வந்து சப்பாத்தி தவா கான்கேவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 580 வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம தண்டவாள இரும்பு தோசைகள்னு சொல்லி நம்ம போட்டோம். நிறையா ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு, நிறையா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதே ஐட்டம் திருப்பி நான் காட்டுறேன், வேணா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண கொரியர் பண்ணிடலாம். இது வந்து 11 இன்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு. இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 kgs இருக்குது வெயிட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 வரும் உங்களுக்கு. அதில் 12 இன்ச்சஸில் 3 kgs உள்ளது. இது 450 வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 தோசை கனமாக ஊற்றப்போ மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் அதில் நைஸாக மெல்லிஸாக போடுங்க, சூப்பராக வந்துடும். வாஷ் பண்ணிட்டா மட்டும் தொடச்சிட்டு எண்ணெய் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டு துருப்பிடிக்காமல் இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு. இது அதில் 12 இன்ச்சில் கொஞ்சம் ஹெவி வெயிட்டு, நல்லா ஹோட்டலில் போகிற மாதிரி நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி போடணும். இந்த மாதிரி வெயிட் அவ்வளோ வாங்கிக்கோங்க. இது 4.25 5 கிலோ வரும். 12 இன்ச்சஸ் ஃப்ளாட்டு தான். இது வந்து 700 rupees வரும் உங்களுக்கு. நார்மல் கேஸ் இண்டக்ஷன் எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம் நீங்கள். இது அதே தண்டவாள இரும்புலே கொஞ்சம் குழியாக உள்ளது, கொஞ்சம் பள்ளமாக கேட்பாங்க அந்த மாதிரி உள்ளது. இது அதே 11 இன்ச்சஸில் 2.5 kgs உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 வரும். இது குழியாக இருக்கிறதுனால இண்டக்ஷன் எடுக்காது, நார்மல் கேஸில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதில் 12 இன்ச்சஸ் 3 kgs இருக்கும் வெயிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 வரும். இது அதில் 12 இன்ச்சஸ் உள்ளது. இது அதே மாதிரி தான், ஒரு 4.25 5 கிலோ வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 rupees வரும் உங்களுக்கு. இதில் தண்டவாள இரும்புலே தோசைக்கல்ல சிங்கிள் ஹேண்டு உள்ளது, கொஞ்சம் கான்கேவாக உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்லேருந்து 13 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வரும். இது அதில் 9 இன்ச்சஸ் வரும். இது 140 வரும் உங்களுக்கு. இது அதில் 11 இன்ச்சஸ் வரும். இது 2.5 kgs இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 வரும். இது அதில் 12 இன்ச்சஸ் 3 kgs வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 வரும். இது அதில் 13 இன்ச்சஸ் 5 kgs இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 rupees வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ண கடாய் இது. இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. இது 7 இன்ச்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 430 வரும் உங்களுக்கு. இது அதில் 8 இன்ச்சஸ் 580 வரும். இது அதில் 9 இன்ச்சஸ் 800 வரும். இது 10 இன்ச்சஸ் 850. இது 11 இன்ச்சஸ் 900 rupees வரும். இது 12 இன்ச்சஸ் 1000 rupees வரும். நீங்கள் ஃபினிஷிங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குது ப்ராடக்ட். நல்லா ஓரளவு ஷாலோவாக டீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ண ஸ்கில்லட்டு. ஏன்னா ஒரு 7 இன்ச்சஸ் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520 வரும் உங்களுக்கு. நல்லா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதிலே 9 இன்ச்சஸ் ஸ்கில்லட்டு 700 rupees இது. இது அதில் 10 இன்ச்சஸ் 750. இது அதில் 10.5 இன்ச்சஸ் 810 வரும். அதில் இது டீப் ஸ்கில்லட்டு 9 இன்ச்சஸ் வரும் 830. இது 10 இன்ச்சஸ் 930 வரும். இது 11 இன்ச்சஸ் 1030. இது கடாய் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கில்லட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது பேர் டீப் ஸ்கில்லட்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் பனியார் சட்டி இப்போ புதுசாக வந்திருக்கு. உள்ள நல்லா மிஷினில் நல்லா கிரைண்டிங் பண்ணி சீசன் பண்ணது. இது வந்து 7 குழி வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 வரும் உங்களுக்கு. இது அதிலே 9 குழி. இது 650. இது பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இண்டக்ஷன்லேயே வேகும், ஈவனாக வேகும். இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது மாடலுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது அதில் 9 குழியில் ஜம்போ. இதுவும் அதே மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசன் பண்ணதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees வரும். பின்னாடி பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும்.